நான் 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது வந்து நான் ஒரு வேர்ஸ்ல மட்டும் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறேன். அந்த வேர்ஸ் தான் நான் எப்பவுமே நான் ரொம்ப யோசிக்கிறது. ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொல்றது, முதலாவதாக தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லு. நான் இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவ முழுமையா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இருந்தேன். முன்னாடி நான் ஒருவேளை நான் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் அந்த அளவுக்கு நான் ஃபெய்த் இருந்தேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம கன்வெர்ட் ஆயிட்டோம், ஓகே நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் நம்ம கேட்டுட்டு இருப்போம்ன்றதுக்கு மாதிரிதான் நான் என்னுடைய ஃபெய்த் இருந்தது. அதுக்கப்புறம் காலம் போக போக நிறைய பேர்கிட்ட பேசும்போதும் சரி, நிறைய பேருடைய உபதேசங்களும் எல்லா மெசேஜஸும் கேட்கும்போது அப்பதான் எனக்கு தோணுது இது நம்ம பண்றது தப்புன்னு. சோ அதுக்கப்புறம் தான் நானு எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அதுல முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, எனக்கு பைபிள் ரிலேட்டட் நாலேஜ்க்காக நான் நிறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாரையும் பார்க்கும்போது, எனக்கு யூத் மீட்டிங்ல பார்க்கும்போது அவங்க சின்ன சின்னதா வசனம் சொல்லி ப்ரே பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. என்னால ஒரு சின்ன வசனத்தை கூட நான் ஞாபகம் வைக்க முடியல. எனக்கு அதுக்கான ஞானத்தை தாங்க. எனக்கு மத்தது தாங்க, மத்த எதுவுமே நான் கேட்க போறது இல்ல. எனக்கு ஸ்பிரிச்சுவலா நான் அந்த அளவுக்கு கூட நான் சொல்ல, என்னால ஒரு சில விஷயத்துலயாவது நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறதுக்காக என்னை பலப்படுத்துங்கன்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நிறைய நான் ப்ரே பண்ணிருக்கேன். அதற்கான சின்ன 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 விஷயத்துல என்ன ஆண்டவர் நிறைய நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி, முதலாவது எனக்கு ரொம்ப இதுவா இந்த லாக்டவுன் டைம்ல தான் எனக்கு இது நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஃபேமிலியா இருக்கும்போது அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீயும் கொஞ்சம் மெசேஜ் எடுன்னு எடுக்க ஆரம்பிச்சுக்க சொன்னாங்க. சோ அந்த விதத்துல எனக்கு அப்பா அம்மா கிட்ட முதல்ல ஃபேமிலியில நம்ம ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன வசனத்தை கொடுத்து என்ன அது மூலமா நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்க வச்சாரு. அதுக்கப்புறமாட்டு தேங்க்ஸ் டு தம்பு ஒரு நாள் வந்து கேட்கும்போது, நீ லீட் பண்றியா அப்பான்னு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு இது தெரியுமான்னு தெரியல. பட் ஆனாலும் தம்போன இன்சிஸ்ட் பண்ணாரு, நீ சொல்லு, நீ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு, அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நீ சொல்லுன்றாரு. அதுக்கப்புறம் நான் அந்த அந்த இந்த டிஸ்கஷன் சொல்றதுக்காகவும் நான் நிறைய ப்ரே பண்ண ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. சோ எனக்கு எப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட நான் பர்சனலா கேட்குறது, ஆண்டவரே எனக்கு ஸ்பிரிச்சுவலா மட்டும் எனக்கு நீங்க தாங்க, நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய நிறைய நான் நெருங்கி வரணும். ஏன்னா இந்த குரூப்ல இருக்கவங்க நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் பார்த்து அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுலாம் நான் கேட்கும்போது, நான் இன்னும் ஒரு பர்சன் கூட நான் முன்னாடி போகல. சோ ஒவ்வொரு வாரமும் இந்த டிஸ்கஷன் முடியும் போது நான் எனக்குள்ள நான் கேள்வி கேட்டது, நான் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஆண்டவரே இன்னும் என்னை நீங்க பலப்படுத்துங்க. சோ இதுக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இதுவும் கொடுத்தாரு, ஸ்பிரிச்சுவலாவும் என்ன பலப்படுத்தினாரு, எனக்கு தேவையான ஏர்த்லி எல்லாத்தையும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணாரு. சோ ரெண்டாவது வந்து என்னன்னா, அக்கா ஸ்ரீலங்கா சொன்னதுல வந்து ஏன் ஃபெயிலியர் வந்தா நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம்னா, அக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அப்பா வந்து குழந்தைய கைப்பிடிச்சு நடக்குது, திடீர்னு பம்ப் வந்து குழந்தை கீழே விழுந்துருதுன்னு. குழந்தைக்கு அந்த பம்ப் எதுக்கு தேவைன்னா, கையை விட்டா நம்ம கீழே விழுந்துரும்ன்ற ஒரு எண்ணம் தேவை. அதே மாதிரிதான் ஃபெயிலியர் நம்மளுக்கு எப்ப தேவைன்னா, நம்ம ஃபெயிலியரே நம்ம வாழ்க்கையில வரலன்னா நமக்கு டெஃபினட்டா ஆண்டவரை மறந்துடுவோம். அதுதான் உண்மை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்க எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். ஒவ்வொரு வாட்டியும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் போது வரைக்கும் அவங்க ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாறிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் நம்ம லைஃப்ல ஃபெயிலியர்னு ஒண்ணு வருதுன்றது என்னோட பர்சனல் தாட். ஒருவேளை ஃபெயிலியர் என்பது வரவில்லை என்றால் டெஃபினட்டா நம்ம ஆண்டவர் பக்கமே நம்ம போகவே மாட்டோம். இது என்னோட பர்சனல் தாட். இஃப் ஐ எம் ராங், ஐம் சாரி. That is also very true, as Alan said. நமக்கு வந்து பிரச்சனைகள் வராம இருக்கும்போது நம்ம வந்து அதனாலதான் நிறைய பேர் வந்து உலகத்தார் வந்து கடவுளை தேடுறது இல்லை. When we ask people, especially the Western side people, when we try to talk to them about God, they say, why God? We have everything. அப்படின்னு சலீசா சொல்லிடுவாங்க. Because they have money, they have medical facilities, they have house, they have car, they have everything. So they don't need God. So that's very true. So Alan's point is very valid. So at times, um, I was talking to one of the recently converted Christian, and then 2 years back he got into, they had to encounter a huge thing physically, and then they came to know about Christ. And then he said,
I have wasted half of my life on things which is not, pleasing to God. And I have now come to God. I said, it is like, you might have experienced God only 2 years ago, but we know God from the time that we were born into this world. But doesn't mean that, we always had a joyful life. It's like, earthly நம்ம நிறைய pressures கடந்து போயிருப்போம். But physically நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். But spiritually we will be matured enough to handle that. அதை தான் நம்மளை train பண்ணிருக்காங்க. And now that you have understood God now, so you are like, அவங்க நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தோட 100 மடங்கு அவங்க கிட்ட இருக்கும். Because God knows that at what time he needs to meet you, or at what times he when Saul became Paul, but when he was a Saul, he was very vigorous. He was very, he literally was so vigorous to fight against the Jews. He wants to kill them all. But he showed அதே வேகத்தை வந்து when he became, or when he came to know about Christ, and when he had an opportunity to express அதே zeal காட்டுறாரு. So that is why God knows that he has got you now. So நம்ம ரேஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து 40% கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா, நீங்களும் நம்ம கூட 40% வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா we took so long to understand so many things, but so many things God made you understand within 2 years. So அதுதான் I was trying to explain that at one point, சில பிரச்சனைகள் இருந்தாதான் நம்ம கடவுளை பிடிச்சிக்கிட முடியும். I used to pray when I was a very young child. God, don't give me everything easy. I really want to fight. I want to be like, I want to be closer to you. When I have everything, I might tend to forget you. So I don't want that to happen. I want to like get everything from asking and praying and, fighting for it. So that way I will realize the value of it. So many times, when our children are asking for something, we immediately give it, or, we immediately buy it. And சில parents நான் பார்த்திருக்கேன். சில parents என்ன சொல்லுவாங்கன்னா, I've literally seen them how they work with their children. They say that you have to complete writing so much of handwriting pages, இத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணியன்னா உனக்கு இதை நான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. And the child enthusiastically completes those pages, and then finally when that prize is given to the child feels happy. At one point the parents are also happy because we were able to make the child write so that the handwriting improves. So அந்த மாதிரி தான் நமக்கிட்டையும் கடவுள். When we actually God expects us to learn and learn and learn, and when we are with him and when we face something is when we feel his presence a lot. வேற யாராவது? ஆக்சுவலா நான் நேத்து தான் இன்னைக்குதான் காலையில சென்னையில இருந்து வந்தேன். ஸோ ஐ மெட் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அண்ட் ஹீஸ் அ வெரி வெரி ப்ரேயர்ஃபுல் பர்சன். எப்போனாலும் எதுனாலும் வந்து he always keeps everything in prayer. ஒரு சின்ன இது பண்றதுக்கு முன்னாடி கூட he always puts God first and always the prayerலயே வச்சிட்டு இருப்பான். So he was just sharing his testimony to me, and he was telling ஒரு மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு புக் பண்றதுக்காக போயிருக்காங்க. இட்ஸ் a big 3-bedroom apartment. அது புக் பண்றதுக்கு போகும்போது, ஆனா இவன் மனசு, அந்த வீடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் மனசுல ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு, அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. he was like literally யோசிச்சுக்கிட்டே இருந்தான். Then his mother said, why don't you pray about it அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது he prayed, and God clearly told him, this is not the house for you அப்படின்ட்டு. உடனே அவன் சொன்னானா, என்ன ஆண்டவரே, நான் வந்து இவ்வளோ கரெக்டான அந்த வீடு வாங்குறதுக்காக போகும்போது this is not the house for me சொல்றீங்க, ஒருவேளை நானே மனசுல நினைக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். And he took everything, he took his pen and everything, and he went to the signing office. அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வச்சுட்டு சைன் பண்றதுக்காக போயிருந்தான். So when he was about to sign it, அந்த ஆள் கேட்டாரா, அந்த புக்கிங் பண்ற ஆள் சொன்னாரா, சார் இந்த பில்டர்ஸ் வந்து பக்கத்துல வந்து ஒரு வில்லா வச்சிருக்காங்க, அந்த வில்லாவை நீங்க வந்து ஒரு வாட்டி பாருங்க, அண்ட் அதுவும் உங்களுக்கு பிடிச்சனா ஒரு வீடு வந்திருக்கு, ரீசேல் வீடு வந்திருக்கு, ஸோ யூ டேக் தட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு he was about to sign. And then அந்த சொன்னனால
what he did was he closed everything and he said, okay, now ஒரு 5 minutes நான் போய் இந்த villa பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு he went, he saw the villa, he really liked that villa. and நான் என்ன பண்ணானா அந்த he prayed to God and அந்த டைம் கொடுக்கும்போது ஆண்டவரே நான் அந்த இது வாங்க தான் வந்தேன், பட் you wanted me to buy something else, so I'm going to buy this villa ன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து அப்படியே கொண்டு போய் அந்த வில்லாக்கு கொடுத்துட்டான். பட் அந்த வில்லா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து there was a shortage of around 8 lakhs ஷார்டேஜ் இருந்துச்சு போல. அவங்க சொன்னாங்களா, சார் உங்களுக்கு நாங்க 2 days டைம் தரோம், நீங்க 2 daysக்குள்ள நீங்க அந்த 8 lakhs நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இது பண்ணலான்ட்டு. ஸோ he told him, I don't have any money, 8 lakhs என்கிட்ட நிஜமா இல்லவே இல்லை, என்னால அரேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்களாம். அண்ட் அவங்க சொன்னாங்களா, சரி சார் நீங்க ஒரு 2 days ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. He just prayed about it. He said, Lord, நான் இந்த வீடு வாங்குறதுக்காக போனேன், but you told me not to buy this house and you showed me another house. இப்போ எனக்கு வந்து இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்போ என்கிட்ட காசு வந்து ஷார்டேஜா இருக்கு. I am not going to ask anybody for that money. என் பேங்க் அக்கௌண்ட்லயும் காசு இல்ல, இது உங்களுக்கு சித்தமா இருந்தா நீங்க இந்த காசை கொடுங்க, இதை பத்தி நான் ஒருத்தர்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அண்ட் வெயிட் பண்ணாங்க. 1 day போயிருச்சு, half a day போயிருச்சு. those guys started to call him and they said, sir என்ன சார் நீங்க இந்த வீடும் வாங்கல அந்த வீடும் வாங்கல, ஏதாவது ஒரு இது டிசைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். and there was just half an hour. He said, நான் எப்படியாவது ஒரு half an hour குள்ள அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு he wanted to call his brother and ask him. சொல்லிட்டு போன் எடுத்திருக்கான். and he said, no, I don't want to ask my brother சொல்லிட்டு போனை வச்சுட்டான். போனை வச்சுட்டு அண்ட் அவங்க சொன்னாங்களா, சார் நீங்க வாங்காட்டி நாங்க we are just closing it அப்படின்னாங்களா. and open and ஒரு 5 minutes suddenly he got a message saying that 10 lakhs is credited to your account அப்படின்ட்டு. அவனுக்கு புரியவே இல்லையா, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, எப்படி இந்த காசு வந்து எனக்கு வந்து he was continually praying about this, எப்படி இந்த காசு எனக்கு வந்துச்சு, என்ன சோர்ஸ்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு he was trying to find out, எப்படி இந்த 10 நிமிஷத்துல எனக்கு எப்படி இந்த காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எப்பயோ அவன் கம்பெனில இருந்து ஒரு 6 மாசத்துக்கு பழைய கம்பெனில இருந்து அவங்க பிஎஃப்க்கு அப்ளை பண்ணது காசு அப்படியே அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. அது அவன் ஃபாலோ பண்ணல, ஒன்னும் பண்ணல, எக்ஸாக்டா அந்த 10 minutesல வந்து வந்துருச்சு. So he was very happy. He said, I really thank God for it, and he gave the money. But he also said that it was a little difficult for me. மாசம் வந்து more than 1 lakh கிட்ட நம்ம வந்து அந்த வில்லாக்கு வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியது இருந்துச்சு. and he said, Lord, என்னை வந்து ஒரு வீடு காட்டினீங்க, அந்த வீடு இல்லாம இன்னொரு வில்லா காட்டினீங்க, அந்த வில்லாக்கு எனக்கு வந்து அந்த டைம்ல கரெக்டா முடியும் போது அந்த காசு காட்டினீங்க, இப்ப எனக்கு அந்த மாசம் கட்டுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன் ஆண்டவரே, எதுக்கு why did you put me through all these things அப்படின்னு சொல்லிட்டு again he was going. அந்த வில்லால ஏதோ சின்ன இன்டீரியர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு he was just going and he saw the old apartment which he wanted to actually buy. பார்த்தா அந்த there was a big litigation and it was completely in dilapidated condition. So he was telling me, each and every step, God takes you through a process and he gives you, but he said, everything, for each and everything, every step you take, when you put God first, God works everything better for you அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். I just wanted to share this testimony. Yeah, that's very true. As Anna said, God takes us through a process, and that was like, amazing, like what was, Anna explaining. உண்மையில அது ஆச்சரியமா இருக்கு. When God is trying to, take us through a process, and we don't understand anything. Most of the time, I tell God, don't reveal everything to me at one shot. Give me in bits and pieces. So let me take the surprise, but I just don't want to, understand the whole thing at one shot. So when he takes us and leads us, like Anna said, or situation when God was trying to take him forward, and it was amazing. He could have signed the papers within a fraction of a second, but that minute was like, God, it was so precious. The same way with my life as well. So it was like, matter of 4 weeks, things would have turned upside down. பட் அந்த சிக்கல்ல போய் மாட்டி முடிச்சிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னு என்னால இப்போ கூட நினைச்சு பார்க்க முடியாது. So it is like, when we leave it to him, when we trust him, and because we're praying about it, he will definitely lead it in different ways.
Very true, very true. Anybody wants to comment more? பேசுறேன், கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு கொஸ்டினோட ஆரம்பிச்சீங்க. அந்த கொஸ்டின் என்னதுன்னு எனக்கு மறந்து போச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு கொஸ்டினோட ஆரம்பிச்சீங்க. When we don't get answers, when we don't get answers for our prayers, or when we encounter failure in our life for our prayers, what is the first thing that comes to our mind? We don't get answer for prayer. அடுத்தது? When we encounter a failure. When we encounter a failure. ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போனால், இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படாமல் போனாலா, இல்லைன்னா ஜெபம் மறுக்கப்பட்டால், நம்முடைய ரிக்வெஸ்ட் மறுக்கப்பட்டால், தோல்வி ஆமா, ரிக்வெஸ்ட் மறுக்கப்பட்டால், தோல்விக்கா சந்திச்சால், ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், அது மாறா நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இப்போ வந்த எக்ஸாம்லயும் சரி, யாருடைய ஏன்னா வந்து ஜெபம் மறுக்கப்பட்டதாகவோ ஜெபம் கேட்கப்படாமல் இருந்ததாகவோ யாரும் சொல்லவும் இல்லை. ஆனா இது யாருக்கும் நடக்கவும் இல்லை. ஜெபம் கேட்கப்படாமல் ஆண்டவர் உண்டு ஆன்சர் பண்ணாம ஒரு ப்ரேயர்ல இருக்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்தது, நம்ம கேட்குறோம் ஒண்ணு, எனக்கு ஒரு வீடு வேணும்னு, அவரு உனக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரியோ, இல்லைன்னா வீடே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையோ அப்படி ஏற்பட்டது உண்டா அப்படிங்கிறது இன்னைக்குள்ள கேள்வி நான் நினைக்கிறேன். கரெக்டா? அப்படி அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லலைன்னா நம்ம ரியாக்ஷன் என்ன ஆகும்? திருப்பி திருப்பி கேட்போமா, இல்லைன்னா வேற எந்த காரியத்துக்காக கேட்போமா? அதுக்கும் பதில் இல்லைன்னா என்ன ஆகும்? என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லப்போனா, ஜெபம் எதுவுமே கேட்கப்படாமல் இருந்ததே கிடையாது. எந்த ஜெபமும் அவர் கேட்கல, இந்த ஜெபத்தை அவர் கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. அதனால ஜெபம் கேட்கப்படாத பொழுது அப்படிங்கிறது என்னுடைய இதுல இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நான் சொல்றதே இல்லை. நான் முதல்ல ஒரு ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. நான் 3ஆவது படிக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணேன். அது என்ன ஜெபம்னா, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அது என்னடான்னா, யாரும் அதை கேவலமா நினைக்க வேண்டாம். ஆனா 3ஆவது வகுப்புல பண்ண நான் முதல் ஜெபம், நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே எனக்கு பலம் தாருங்க, நான் வந்து இது எப்படி எங்க அம்மாட்ட சொல்லன்னு தெரியல, எங்க அம்மாட்ட நான் சொல்லணும், ஆனா நான் பண்ணது தப்பு, அதை எங்க அம்மாட்ட போய் சொல்லணும், எங்க அம்மாட்ட சொன்னா அடி விழும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறது என்னுடைய ஜெபம். என்ன பண்ணேன்னா, நாங்க உக்கரங்கோட்டைன்னு ஒரு ஊர்ல எங்க அப்பா வேலை பார்த்தாங்க. அதனால நாங்க அங்கெல்லாம் இருந்தோம். பாளையங்கோட்டை பக்கத்துல இருக்கு, திருநெல்வேலி உக்கரங்கோட்டை. அதுல வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்போ தண்ணி குடிக்க போறதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு நம்ம சிஎஸ்ஐ ரெவரண்ட், இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தது, அந்த அம்மா அங்கதான் வேலை பார்த்தாங்க. அவர் அங்க ஐயர்வாளா இருந்தாரு. அவர் வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறது வழக்கம். தண்ணி குடிக்க போகும்போது எல்லா பையங்களுமே நின்று தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் தண்ணி குடிச்சுட்டே இருக்கும்போது அது பக்கத்துல அந்த அம்மா ஒரு 10 காசு வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்றது 64 1964 ஒரு 10 காசு வச்சிருந்தாங்க. அந்த 10 காசை நான் சுட்டுட்டேன். போய் கடையில போய் ஏதோ மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அதாவது வாழ்க்கையில நான் 3ஆவது படிக்கும்போது பண்ண ஒரு முதல் களவு. ஆனா
அந்த அம்மா வந்து ஐயர் அம்மா வந்து கேட்டாங்க என்கிட்ட. என்ன கேட்டாங்கன்னா, நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. நீ எடுத்தியான்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தனையா கேட்டாங்க. அது மாதிரி என்ன கேட்டாங்க, நீ எடுத்தியான்னு கேட்டாங்க. நோ அப்படின்ட்டேன். ஒருவேளை அவங்க பார்த்தாங்களோ, நான் எடுக்கும்போது பார்த்தாங்களோ, இல்லைன்னா நான் தண்ணி குடிக்கும்போது பார்த்தாங்களோ, என்னதோ தெரியல, என்கிட்ட வந்து கேட்டாங்க. இன்னைக்கும் அவங்க கேட்டது அந்த கண்ணு, ஐ டு ஐ நாங்க பார்த்து இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. 10 பைசா எடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுக்கல அப்படின்ட்டேன். 3 தடவை கேட்டாங்க, எடுக்கலன்ட்டேன். அந்த ஆளை விட்டுட்டாங்க. அப்புறம் நானும் அப்படியே விட்டேன். ஆனா அவங்க கேட்டது மனசுக்குள்ள ஒரு ரொம்ப கஷ்டம் எனக்கு. அஹ் என்னால சரியா 3வது வகுப்புல என்னால சரியா இருக்க முடியல. அதனால எங்க அம்மாட்ட எப்படியாவது இந்த மேட்ரை சொல்லிடணும், நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு. அந்த அந்த அம்மாட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பட் எங்க அம்மாட்டையா சொல்லிடுவோம். ஆனா அம்மாவும் 2 அடிப்பாங்க, பரவாயில்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இதோட போய் அதான் முதல் ஜெபம். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நான் வந்து இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் அம்மாட்ட சொல்லிடணும் அப்படின்னு மட்டும் சொன்னேன். ஆனா எப்படிதான் தைரியம் வந்துச்சு சொல்ல எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா நான் அந்த மாதிரி ஒரு 10 பைசா அங்க இருந்ததை களவாடிட்டேன், அதை வாங்கி சாப்பிட்டேன். ஆனா அந்த அம்மா வந்து கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி செய்ய மாட்டேன் இனிமே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்க அம்மா ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லாம என்னை ஒரு நாள் கூட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு. எங்க அம்மா வந்து என்ன பேச விடல. ஆனா எங்க அம்மா வந்து அந்த ஐயரம்மாட்ட பேசினாங்க. நான் இருந்தேன் பக்கத்துல. இவன் தெரியாம எடுத்துட்டாம்மா, நீங்க மன்னிச்சிடுங்க, இவன் என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட அந்த 10 காசை கொடுத்தாங்க எங்க அம்மா. அந்த அம்மா வாங்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்க பேசி சந்தோஷமா வந்துட்டாங்க. ஒன்றும் அது ஒரு பெரிய மேட்டராகவே நினைக்கல. ஆனா என் மனசுல இன்னைக்கு வரைக்கும் அது பதிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட பண்ண முதல் ஜெபம். ஆனா எந்த ஜெபமும் சரி, மனசுக்குள்ள நினைச்ச காரியங்கள் கூட எல்லா காரியங்களையும் அவர் ஓகே தான் பண்ணியிருக்காரு. சில நேரம் நான் தப்பா ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் தப்பாலாம் ஜெபம் பண்ணாத, உன் ப்ரேயரே மாத்து, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் ரொம்ப கடுப்பேற்றிட்டான். நான் போய் ஆண்டவர்கிட்ட அந்த கம்யூனியன் எடுக்கும்போது, ஹை கிரவுண்ட் சர்ச்சில் கம்யூனியன் எடுக்கும்போது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த ஆள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணு நீங்க அவனை எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா நான் அவனை உங்ககிட்ட அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு. இவ்வளவுதான் ஜெபம் பண்ணேன். ஆனா கம்யூனியன் எடுத்துட்டு திரும்பி வரதுக்குள்ள பின்னால இருந்து ஒரு ஆள் என்னை தட்டி கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு, நீ இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, நீ இப்படி ஜெபம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் பேசினாங்க. நானும் உடனே சரின்னு கேட்டுக்கிட்டேன். என்னன்னா நம்ம ரிக்வஸ்ட் தப்பா போகும்போது ஆண்டவர் வந்து அதை கரெக்ட் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசு மூணாப்புல தான் கொஞ்சம் விவரம் தெரியும். அப்பதான் ஜெபம் பண்ணணும் எண்ணம்லாம் வரும். இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜெபமும் என் ஆண்டவர் என்னை கேட்காமல் இருந்ததே இல்லை. அதனால வர வர என் ஜெபம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபெயிலியருங்கிறதுக்குமே சான்ஸே இல்லை. ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு உடனே திருப்பி ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருந்தா அதை நடத்துங்க, நமக்கு சித்தமானால் இதை நடத்துங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய இழப்போ, எனக்கு ஜெபம் கேட்கப்படல, நம்மள அவர் கண்டுக்கல அப்படின்னோ இல்லை ஃபெயிலியர் ஆகவோ அதை நான் நினைச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரியும் அது எப்படி போனா ஃபெயிலியர் சக்சஸ்ன்னு. நான் அவர் நினைச்சிருப்பாரு இந்த வழியா போனாதான் உனக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சக்சஸ் ரேட்டு தான் கூட்டி விடுவாரு வெளிய குறைக்க மாட்டாரு. அதனால கடைசியில ஜெபம் பண்ணும்போது எல்லாம் என் ஆசை இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருந்தா நல்லது நல்லதுன்னு கேட்டுட்டு, உனக்கு சித்தமானால் இது செய்யுங்க ஆண்டவரே, என் சித்தம் வேண்டாம், உங்க சித்தத்தின்படி ஆக்கிடுவது அப்படின்னு முடிச்சிட்டோம்னா அந்த பிரேயரை பற்றி அதுக்கப்புறம் நான் உரி பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அது கரெக்டா வந்துடும். ஆனா சில நேரம் இல்லை, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், அதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். வழி கிடைக்காம இல்லை. அதனால பிரேயர்கள் ஜெபங்கள்
கேட்கப்படாமல் இருந்ததில்லை. ஜெபங்களுக்கு எதிர்மறையான, அதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் வழி இல்லை. நீங்களும் நிறைய காரியங்களை பத்தி பேசுனீங்க. அந்த ஜோர்டான்ல எடுத்த போட்டோ உங்களுக்கு கிடைக்கல, எல்லாம் வந்து ஒரு பெரிய சாட்சி. அதே மாதிரி மற்ற எல்லாரும் பேசும்போதும் அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. ரொம்ப அருமையான சாட்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால என்னுடைய இது நான் சொல்ல வேண்டியது அதே தான். ஜெபம் கேட்கப்படாமல் இருந்ததில்லை, அது எதிர்மறையான ஆன்சரும் கொடுத்ததில்லை. ஏன்னா ஜெபம் பண்ணும்போதே கடைசியில் ஒரு வார்த்தை, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக்கிடுவார். டன். வேற யாராவது பேசுங்க, அப்புறம் தேவைப்பட்டா என்ன பேசுங்க.